குட் மார்னிங். நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ஏஜென்ட்ஸ் ஆஃப் பாலினேஷன். பாலினேஷன் நடக்கிறதுக்கு ஏதாவது ஒரு ஏஜென்சி, அது காற்று மூலமோ இல்லை அனிமல்ஸ் மூலமோ இன்செக்ட் மூலமோ ஏதாவது ஒரு ஏஜெண்ட் இருக்கும். ஸோ அதை வச்சு நம்ம என்னென்னு பார்க்கலாம். பாலினேஷன் இஸ் எஃபெக்டட் பை மெனி ஏஜென்ட்ஸ் லைக் விண்டு, வாட்டர், இன்செக்ட் எக்ஸெட்ரா. ஆன் த பேசிஸ் ஆஃப் இந்த ஏஜென்ட்ஸ் that bring about pollination, the mode of pollination is divided into abiotic and biotic. The latter type is used by majority of plants. Abiotic வந்து பார்த்தீங்கன்னா அனிமோஃபிலி. அனிமோனா அனிமல் இல்லை, விண்டு, பாலினேட்டட் பை விண்ட். ஹைட்ரோஃபிலி பாலினேஷன் பை ஹைட்ரோனா வாட்டர். பயாட்டிக் ஏஜெண்ட் பார்த்தீங்கன்னா ஜூஃபிலி, அனிமல்ஸ். அதாவது ஜூஃபிலி ரெஃபர்ஸ் டு பாலினேஷன் த்ரூ அனிமல்ஸ் அண்ட் பாலினேஷன் த்ரூ இன்செக்ட் இஸ் கால்டு எண்டமோஃபிலி. பூச்சிகள் மூலம் நடந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? எண்டமோஃபிலி. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது அனிமோஃபிலி, பாலினேஷன் பை விண்டு. அப்போ விண்டு மூலம் நடக்குது காற்றுல அப்படின்னா அந்த போலன் கிரெயின்ஸ் எப்படி இருக்கணும்? ரொம்ப டஸ்ட் லைக்காக இருக்கணும். கலர் தேவையில்லை, அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இன்செக்டை வந்து அட்ராக்ட் பண்ணணும். அப்போ கலர் தேவையில்லை, நெக்டார் தேவையில்லை, ஸோ எதுவுமே தேவையில்லை. பாலினேஷன் அப்போ என்ன தேவை அப்படின்னா ரொம்ப தின் லைக் ஸ்ட்ரக்சராக இருக்கணும். காற்றுல பறந்து போகிற அளவுக்கு வெயிட் வந்து ரொம்ப லெஸ்ஸாக இருக்கணும். இந்த விண்ட் பாலினேஷன் ஃப்ளார்ஸ் ஆர் கால்டு அனிமோஃபிலஸ். The wind pollinated plants are generally situated in wind exposed region. அப்போ காற்றுல பறக்கிற அளவுக்கு அது எக்ஸ்போஸ்ட், நல்லா ஓப்பன் டைப்பாக இருக்கும். அனிமோஃபிலி இஸ் சான்ஸ் ஈவன். therefore the pollen may not reach the target flower effectively and are wasted during the transit from one flower to another. இதில் வந்து எல்லா போலனும் போய் கரெக்டாக டெபாசிட் ஆகிடுது. அப்போ லாட் ஆஃப் போலன்ஸ் வந்து டேமேஜ் ஆகும், அப்போது வேஸ்ட் ஆகும். அதனால் என்ன ஆகுன்னா ஏகப்பட்ட போலன் வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். The common examples of wind pollinated flowers are grass, sugarcane, bamboo, coconut, palm, maize, etc. அனிமோஃபிலஸ்க்கு வந்து என்ன கேரக்டர்ஸ் அப்படின்னா, இந்த ஃப்ளார்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு இன் பெண்டுலஸ். அப்போ வளைஞ்சிருக்கு. அப்போ தான் என்ன ஆகும் அப்படின்னா ஈஸியாக காற்றுல அடிச்சுட்டு போக முடியும். கேட்கின் லைக் ஆர் ஸ்பைக் லைக். அடுத்து இந்த ஆக்சிஸ் ஆஃப் இன்ஃப்ளாரசன்ஸ் வந்து எப்படி இருக்குன்னா ரொம்ப நீளமாக எலாங்கேட். ஸோ தட் the flowers are brought well above the leaves. வெளியில் நல்லா இருக்குது, நீட்டி. அப்போ தான் அது பறந்து போக முடியும். இந்த பீரியாந்த் இஸ் ஆப்ஷன் ஆர் ஹைலி ரெடியூஸ்டு. இந்த கேலிக்ஸ் கொரலான்னு சொல்லக்கூடிய பார்ட்டெலாம் வந்து ஒரு சிலதில் இருக்கலாம், ஒரு சிலது இல்லாமையும் போகலாம். இருந்தால் அது சின்னதாக இருக்கும், ரெடியூஸ்டு. த ஃப்ளார்ஸ் ஆர் ஸ்மால், ஏன்னா சின்னதாக தான் இருக்கணும். இன்கான்ஸ்பிகஸ், கலர்லெஸ், not scent, do not secrete nectar. அப்போ எதுவுமே இருக்காது, கலர் இருக்காது, சென்ட் இருக்க, வாசனை இருக்காது, தேன் ஹனி இருக்காது. அப்போ the stamens are numerous, filament are long, excited and versatile. அந்த filament வந்து நீளமாக இருக்கணும், வெளியில் தெரியணும், வளைஞ்சிருக்கணும். Anther produce enormous quantities, 1-2 இல்லை, ஏகப்பட்டது ப்ரொடியூஸ் பண்ணும், ஆஃப் pollen grain compared to number of ovules available for pollination. இப்போ 10 ஓவியல் இருக்குன்னா 1000 போலன் ப்ரொடியூஸ் பண்ணும். ஏன்னா எல்லாமே அங்கே வந்து டெபாசிட் ஆகாது இல்லையா. there are minute, light and dry so that they can be carried to long distance by wind. In some plants, anther burst, வெடிச்சு போகும் violently and release the pollen to air. எக்ஸாம்பிள் வந்து அர்டிகாவில் வந்து என்னன்னா சிலது தண்ணி பட்டால் வெடிக்கல, அது மாதிரி வெடித்து பர்ஸ்டாகி வெளியில் காற்றுல பறந்து போகும். ஸ்டிக்மாஸ் ஆர் கம்பேரிட்டிவ்லி லார்ஜ். இந்த பிளான்ட்டோட ஸ்டிக்மா பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும். அப்போ தான் இந்த போலன் டஸ்ட்டு ஆட்டர்கள் வந்து ஸ்டோர் ஆகும்.
protruding, sometime branched and feathery. நல்லா வந்து பிடிச்சுக்கணும். Adapted to catch the pollen grain. Generally single ovule is present. மல்டி ஓவியல் இருக்காது, ஏன்னா ஒரு போலன் வரதே பெரிய விஷயம். Plant produces flowers before the new leaves appear. புது லீஃப் வரங்காட்டி என்ன ஆயிரும், ஃப்ளவர் ப்ரொடியூஸ் ஆயிரும். ஸோ த pollen கேன் கேரிட் வித்தவுட் hindrance ஆஃப் லீவ்ஸ். என்னதுன்னா, அப்போ லீஃப் எல்லாம் புதுசாக வந்ததுன்னா அது கவர் பண்ணிக்கும், அப்போ ஒன்றும் பண்ண முடியாது, லீஃப் இல்லாமல் இருக்கும். பாலினேஷன் இன் மெய்ஸ், மக்காசோளம் இருக்குது இல்லையா, சியாமைஸ், அதில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கணும். அந்த மேலே இருக்கிறது மேல் ஃப்ளாரு, கீழே வந்து அந்த நம்ம சாப்பிடக்கூடியதாக இருக்கிறது என்னது ஃபீமேல் ஃப்ளார். இந்த மெய்ஸ் இஸ் மோனோசிஸ். மோனோசிஸ்ன்னு என்னது, மேல் ஃப்ளார் செப்பரேட்டு, ஃபீமேல் ஃப்ளார் செப்பரேட், பட் சிங்கிள் பிளான்ட், மோனோசிஸ். அண்ட் யூனிசெக்சுவல். இந்த மேல் இன்ஃப்ளாரசன்ஸ், அதுக்கு பேர் வந்து டாசல். டாசல் எங்கே இருக்குது, ஸ்பான் டெர்மினலி மேலே. அண்டு ஃபீமேல் இன்ஃப்ளாரஸுக்கு பேர் காப். லேட்டர்லி அட் லோவர் leaves. Maize pollen are large and heavy and cannot be carried by light breeze. அப்போ however the mild wind ஷேக் பண்ணும்போது எனக்கு மேலேருந்து கீழே விழுவும். அது மாதிரி இந்த மேல் இன்ஃப்ளாரசன்ஸ் டு ரிலீஸ் த pollen which falls vertically below. அப்போ இந்த ஃபீமேல் இன்ஃப்ளாரசன்ஸ் ஹேஸ் லாங் ஸ்டிக்மா. அந்த உள்ளே பார்த்தீங்கன்னா சில்க் மாதிரி நீளமாக நீட்டிகிட்டு இருக்கு இல்லையா, அதை எடுத்து தான் சாப்பிடுவேன். அதான் என்னது, லாங் ஸ்டிக்மா. மெஷரிங் எவ்வளோ தூரம் வரைக்கும் இருக்கும், அப் டு 23 சென்டிமீட்டர் லென்த், விச் ப்ரொஜெக்ட் பியாண்ட் லீவ்ஸ். இந்த pollen drop from the tassel is cast is caught by the stigma. கேட்ச் பண்ணிக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைட்ரோஃபில்லி. நெக்ஸ்ட்டு ஹைட்ரோஃபில்லி. ஹைட்ரோனா என்னன்னு சொன்னால் வாட்டர்னு சொன்னோமா, அப்போ பாலினேஷன் பை வாட்டர் இஸ் கால்டு ஹைட்ரோஃபில்லி. அண்ட் த ஃப்ளார்ஸ் பாலினேட்டட் பை வாட்டர் ஆர் செட் டு பி ஹைட்ரோஃபில்லஸ். தண்ணியில் இருக்குது வாலிஸ்னேரியா ஹைட்ரில்லா. Though there are a number of aquatic plants, only in few plants pollination takes place by water. Mostly aquatic தான் இருக்கும். The floral envelope of hydrophilous plants are reduced or absent. ஏன்னா ரொம்ப சின்னதாக இருக்கும். In water plants like Eichhornia and water lily, pollination takes place through wind or by insect. அது சில எக்ஸெப்ஷன் இருக்குது. There are two types of hydrophily. Epihydrophily தண்ணிக்கு மேலே, அண்டு hypohydrophily தண்ணிக்குள்ளே. மோஸ்ட் ஆஃப் hydrophilous flowers the pollen grain possess mucilage. ஏன்னா வளவளப்பாக இருக்கணும், தண்ணியில் அழுகிடக்கூடாது. கவரிங் which protect them from wetting, அதுக்கோசரம். எபிஹைட்ரோஃபில்லி. எப்பின்னா தண்ணிக்கு மேலே. pollination occurs at the water level. Example Wallisneria spiralis, Elodea. இந்த வாலிஸ்னேரியாவில் பார்க்குறோம், எங்கே இருக்குது அப்படின்னா இந்த தண்ணிக்கு மேலே. இட் இஸ் ஏ டயோசிஸ் சப்மர்ஜ்டு அண்ட் ரூட்டட் ஹைட்ரோஃபைட். தண்ணிக்குள்ளே, ஆனால் ரூட் வந்து எங்கே மண்ணில் இருக்கும். இந்த ஃபீமேல் பிளான்ட் பியர்ஸ் solitary flowers which rise to the surface of water level using a long coiled, அந்த படத்துலேயே தெரியும், coiled like structure இல்லையா, stalk. At the time of pollination, a small cup shaped depression is formed around the female flower on the surface of water. The male plant produces male flowers which get detached and float on the surface of water
As soon as a male flower comes in contact with the female flower and pollination takes place. For stalk of the flower, female flower coils and goes under water where fruits are produced. அப்போ அந்த காயில் மாதிரி இருக்கிறது பாலினேஷனுக்கு அப்புறம் மட்டும் மேலே வருது. திரும்ப பாலினேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன மீண்டும் காயெல்லாம் சுருண்டுது. அதுக்கடுத்து ஹைப்போஹைட்ரோஃபில்லி, தண்ணிக்குள்ளே. பாலினேஷன் அக்கர்ஸ் இன்சைட் த வாட்டர். எக்ஸாம்பிள் ஜோஸ்ட்ரா மெரினா அண்டு செரட்டோஃபில்லம். இது எப்படின்னா தண்ணிக்குள்ளே. அதுக்கடுத்து ஜூஃபில்லி. ஜூனா என்னது? அனிமல்ஸ். பாலினேஷன் பை த ஏஜென்சி ஆஃப் அனிமல்ஸ் ஆர் கால்டு ஜூஃபில்லி and the flowers are said to be zoophilous. Animals that bring about pollination may be birds, snails, insects. Of these, insects are well adapted to bring pollination. Larger animals like primates, lemurs, arboreal rodent, reptiles, gecko lizard and garden lizard have also been reported the pollinators. Ornithophyllி birds, pollinated by birds. பறவை மூலம் வந்துச்சுன்னா அது என்னது? ஆர்னித்தோஃபில்லி. Some common plants that are pollinated by birds: Erythrina, Bambax, Gentium, Bignonia, Sterlicia, etc. Hummingbird, sunbird, honey eaters are some of the birds which regularly visit flowers and bring about pollination. அப்போ அந்த ஆர்னித்தோபிளஸ் பேர்ட்ஸுக்கு எப்படி இருக்குன்னா ஃப்ளார்ஸ் எப்படி இருக்கணும்? லார்ஜர் இன் சைஸ், டியூப்லார், கப் ஷேப், ஆர்ன் ஷேப், நல்லா ஓப்பன் டைப்பாக இருக்கணும். ஃப்ளார்ஸ் ஆர் ஹைலி கலர்டாக இருக்கணும். ரெட்டு, ஸ்கார்லெட், பிங்க், ஆரஞ்ச், ப்ளூ, எல்லோ விச் அட்ராக்ட் த பேர்ட்ஸ். த ஃப்ளார்ஸ் ஆர் சென்ட்லெஸ், வாசனையாக இருக்கும். அண்ட் ப்ரொடியூஸ் நெக்டார், தேன் சுருக்கும். லார்ஜ் குவான்டிட்டிஸ். பாலன் அண்ட் நெக்டார் ஃபார்ம் த ஃப்ளாரல் ரிவார்ட்ஸ். யாருக்கு? ஃபார் த பேர்ட்ஸ். அதனால் அதில் ஒட்டிக்கிட்டு வந்துடும். த ஃப்ளாரல் பார்ட்ஸ் ஆர் டஃப் அண்ட் லெதரி டு என்ன ஆகுது? வித்ஸ்டாண்ட் த பவர்ஃபுல் இம்பேக்ட் ஆஃப் விசிட்டர்ஸ். அதுக்கடுத்து செரப்ட்ரோஃபில்லி, பேர்ட்ஸ், வௌவால் மூலம். பாலினேட்டட் கேரிடு அவுட் பை பேர்ட்ஸ் ஆர் கால்டு செரப்ட்ரோஃபில்லி. சம் ஆஃப் த காமன் செரப்ட்ரோஃபில்லஸ் பிளான்ஸ் ஆர் Gazella africana, Adansonia digitata. Malacophyllி நத்த மூலம், snail. Pollination by slugs and snails is called malacophyllி. Some plants of Ericaceae are pollinated by snails. Water snails crawling among lemma pollinated them. இந்த சார்ட்டில் இருக்குது. ஆட்டோகாமி, கிராஸ் பாலினேஷனில் யார் யார் ஏஜென்ட்ஸ், ஒவ்வொரு இதுக்கும் ஒன்று ஒன்று இருக்குது. கேந்தோரோஃபில்லிங்கிறது பீட்டில். பேலனோஃபில்லிங்கிறது மோத்து. மெலிட்டோஃபில்லிங்கிறது பீஸ். சைக்கோஃபில்லி பட்டர்ஃப்ளை. மாலகோஃபில்லி ஸ்னெயில். ஆர்னித்தோபில்லி பேர்ட்ஸ். செரப்ட்ரோபில்லி வௌவால், பேர்ட்ஸ். மைரிமிகோபில்லிங்கிறது எறும்பு, ஆண்ட். எண்டமோஃபில்லி, பூச்சிகள் மூலம். பாலினேஷன் பை இன்செக்ட் இஸ் கால்டு எண்டமோஃபில்லி. பாலினேஷன் பை ant இஸ் கால்டு மைமிகோஃபில்லி, எறும்பு மூலம். இன்செக்ட் தட் ஆர் வெல் அடாப்டட் டு பிரிங் பாலினேஷன் ஆர் bees, moth, butterfly, flies, wasps, beetles. Of the insects, bees are the main flower visitors and dominant pollinators. Insects are chief pollinating agents and the majority of angiosperms are adapted for insect pollination. Most common type of pollination வந்து எதுனா insect தான். The characteristic features of entomophilous flowers are as follows. Flowers எப்படி இருக்கணும்? Generally large or small, they are aggregated, dense in flower. நல்லா பெருசாக இருக்கணும். அஸ்ட்ரேசி ஃப்ளார், அஸ்ட்ரேசிங்கிறது சூரியகாந்திலாம் எப்படி இருக்குது? பெருசாக இருக்கு இல்லையா? அது. Flowers are brightly colored இருக்கணும். Adjacent parts of flowers may also be brightly colored to attract insects. For example,
பாயின்செட்டியா அண்ட் பொகைன்வில்லியா காகிதப்பூ மாதிரி இருக்கு இல்லையா, the bract become colored. Flowers are scent, வாசனையாக இருக்கணும். ப்ரொடியூஸ் நெக்டார், தேன் சுரக்கணும். Flowers in which there is no secretion of nectar, the pollen is either consumed as food-ஆ இருக்கணும், or used building up of hive by the honeybees. Pollen and nectar are the floral rewards யாருக்கு, விசிட்டர்ஸுக்கு. Flowers pollinated by flies, beetles produce whole odor, நல்ல ஸ்மெல் இருக்கணும், to attract pollinators. In some flowers juicy gel, அதாவது செல்ஸ் ஆர் present, அப்போ அது ஜூஸ் சாப்பிட்றதுக்காக வரும். which the பிஎஸ் துளை ஓட்டை போட்டு என்ன பண்ணுது, கண்டென்ட் ஆர் சக்கடை உறிஞ்சுக்குது பை த இன்செக்ட். இது சால்வியா எப்படின்னு பார்த்தா அந்த டயக்ராமில் பாருங்கள், நல்லா மவுத் ஓப்பனாக இருக்கும். அதுக்குள்ளே அந்த பூச்சி போய் என்ன பண்ணிக்குது, ஹனி கலெக்ட் பண்ணுறதுக்கு போகும்போது அதில் ஒட்டிக்கும் போலன்னு. மறுபடியும் ஃபீமேல் ஃப்ளாருக்கு போகும்போது அதில் அப்படியே மேலே வந்து என்ன ஆகுது, ஸ்டிக்மாவில் வந்து கேட்ச் பண்ணிக்கும். அதான் மெக்கானிசம். அதுக்கு பேர் வந்து லீவர் மெக்கானிசம். பாலினேஷன் இன் சால்வியா. த ஃப்ளவர்ஸ் ஆர் ப்ரொட்ராண்ட்ரஸ் அண்ட் த கொரல்லா இஸ் பைலேபியட், ரெண்டு பக்கமும் ஓப்பன் ஆகிருக்கும் வித் த 2 stamens. த லீவர் மெக்கானிசம் ஹெல்ப்ஸ் த பாலினேஷன். ஈச் ஆந்தர் ஹஸ் an upper fertile lobe, மேலே லோயர் வந்து ஸ்டெரைல் லோப், கீழே இருக்கிறது வந்து அன்ஃபர்டைல், which is separated by long connective which helps the anther to swing freely. அதனால் என்ன ஆகுதுன்னா மேலே அப்படியே ஃப்ரீயாக தொங்கிட்டு இருக்கும். when the bee visit a flower, பூச்சி போய் அதை விசிட் பண்ணும்போது the side it sit எதில் உட்காருது, இந்த லோயர் லிப்பு, which act as the பிளாட்ஃபார்மாக இருக்குது. அதில் கலெக்ட் பண்ணும்போது தேனை கலெக்ட் பண்ணுது. இட் enters the flower and to suck the nectar, உறிஞ்சுது by pushing its head into the corolla. அப்போ during the entry of the bee into the flower, the body strikes against the sterile end of the connective. This make the fertile part of the stamen to descend and strike at the back of the bee. அப்போ the pollen gets deposited on the back of the bee when it visits another flower. இன்னொரு ஃபீமேல் ஃப்ளவருக்கு போகும்போது இந்த pollen get rubbed against the stigma and complete the act of pollination complete ஆயிடுது in salvia. Some of the other interesting pollination mechanism found in plants எதுலன்னா ட்ராப் மெக்கானிசம், அரிஸ்டல் வைக்க ஆடுது என்ன பாலையில். பிட் ஃபால் மெக்கானிசம் எதில் அப்படின்னா ஆரம் லில்லிஸில். கிளிப் ஆர் டிரான்ஸ்லேட்டர் மெக்கானிசம் அஸ்க்லெப்டேசி அண்டு பிஸ்டன் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா பேப்ளனேசி. ஓகே.